அண்ட் மாளவிகா, எஸ் ஆஸ் தே செட் எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்கள். ஸோ அகைன் அது இந்த படத்தில் இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதில் வந்து அந்த முழு பார்ட்டையும் நான் எடுத்துக்கூடாது. இந்த படத்தோட பர்பஸும் அதுதான். ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றது தான் நாங்கள் சொன்னோம். இந்த படத்தோட முழு வெற்றியை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பாவம் பொல்லாதுன்னு போடலாம். அது டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாளவிகாவின் ஆண் பாவம் பொல்லாதது. அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்க்ரீனில். ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சண்டைனா சும்மா நின்று சண்டை போட்டுடலாம், ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். பட் நாங்கள் அப்படி பிளான் பண்ணல. அது எல்லாமே ஒரு கொரியோவாக இருக்கணும். அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம். ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் அகைன். அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்கள், எப்பயும் சொல்கிறது தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அவ்வளோதான். அண்ட் மலிவு விலை மணிவண்ணன் சார். சரி, இந்த படத்தில் எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்தை நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். பிகாஸ் ரொம்ப நாளாக ஒருத்தன் வெயிட் பண்ணி அவனோட சக்ஸஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனாக ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதற்கான சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கிடச்சி அதை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தான். எப்போவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான், ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ்காந்த் ஒரு காமெடினா தெரிவாரு, ஒரு காமெடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இல்லை, அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான். அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் பழனிசாமி. ஓகே. அண்ட் ஸோ எஸ், ஆனால் பிஃபோர் லைக் வந்துட்டு உங்களை இந்த தமிழகம் முழுவதும் எவ்வளோ கொண்டாடினாங்க, என்னென்ன கமெண்ட் வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ருதி மேமோட கமெண்ட் என்ன? வெளியில போய் இந்த மாதிரி தான் நானுலாம் வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னது அதான், இந்த மாதிரி தான் நான். ஏன்னா கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான். இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரியோனை டெய்லி வந்து சொல்லுவார், அந்த கதையை அப்படியே படமாக எடுத்தேன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க. அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க, வழக்கமாக கொண்டு அடிப்பேன் அப்படின்னு. படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா, அதான் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த படம் வந்து எப்போவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது எப்பயுமே எனக்கும் இருக்கும். இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமாக ஒரு ப்ரெஷரில் இருப்பேன்ல, அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்தில் உனக்கு தேவையில்லை, இது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்ருதி தான். ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க, அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் அவங்க. சோ அன்றை கணிதா ஸ்ருதிராஜ். யா அவங்க ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஷீ இஸ். ஸோ எது சரியோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான்.